வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு ஆளுநரை மாற்றி விடாதீர்கள். அவர் பேச பேச பாஜகவின் குட்டு அம்பலப்படுகிறது. திமுக சட்டத்துறை மாநில மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். பாடலுக்கு கூட நிற்காம வெளியேறின ஆளுநர் இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கும் கோரிக்கை என்பது, நான் ஆளுநரை விமர்சிக்கிறேன் என்பதற்காக அவரை மாற்றிடாதீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் மாநிலங்களை அழிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்தியில் ஒற்றை முறை ஆட்சி கொண்டுவர பாஜக திட்டம் தீட்டுவதாகவும் சாடல். இப்போ நாடு முழுக்க ஒரே நேரத்தில் தேர்தல் சொல்றவங்க காலப்போக்கில் நாட்டுக்கு ஒரே தேர்தல் சொல்ற நிலையை உருவாக்க நினைக்கிறாங்க. இது ஒற்றையாட்சிக்கு தான் வழிவகுக்கும். இன்னும் சொல்லணும்னா, இது தனி மனிதர் ஒருவர்கிட்ட தான் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல் உட்பட கூட்டாட்சிக்கு எதிரான சட்ட திட்டங்களை ஆதரிக்காதீர்கள். பாஜகவுடன் கூட்டணி இருக்கும் கட்சிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். விழுந்துவிடக் கூடாது, இந்த சட்டத்தை ஆதரிக்க கூடாது. இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கோரிக்கை வைக்கிறேன். பாஜக ஆட்சியை ஆதரிங்க, அது உங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனா இந்தியாவோட கூட்டாட்சி கருத்தியலுக்கு முரணான சட்டங்களை, மக்களாட்சி மேல நம்பிக்கை வச்சிருக்கிற எந்த அரசியலமைப்புக்கும் ஆதரிக்க கூடாது நான் கேட்டுக்கிறேன். காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான தொடர்பு 1000 ஆண்டுகளை கடந்த ஒன்று. இந்தியா சனாதன தேசம் என்பதற்கு காசி தமிழ்ச்சங்கமும் நிகழ்ச்சி சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி பெருமிதம். கூட்டணிக்காக யாரையும் அழைக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை. விஜய் மீது செல்வ பெருந்தகை வைத்திருக்கும் நம்பிக்கையை ராகுல் மீதும் வைக்க வேண்டும் என்று அண்ணாமலை பேட்டி. கட்சிகள்லாம் தமிழகத்துல காணாம போயிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் விஜய துணை கூப்பிடுறாங்க. நீங்க எங்க கட்சியில சேர்த்துங்க, நீங்க காங்கிரஸ்ல சேருங்க, நீங்க எங்க கூட்டணியில சேருங்க. அதனால அண்ணன் செல்வ பெருந்தகையர்களுக்கு நான் சொல்ற கூட என்னன்னா, நீங்க விஜய் மீது தொடர் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி வாகனங்களில் படையெடுக்கும் மக்கள் கூட்டம். பெருங்களத்தூர் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல், ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். தேனி மாவட்டம் போடிமெட்டு மலை சாலையில் அரசு பேருந்தும் ஜீப்பும் நேருக்கு நேர் மோதி விபத்து. ஓட்டுநர் பிரேக் அடித்ததால் 150 அடி ஆழ பள்ளத்தில் கவிழாமல் உயிர் தப்பிய 40க்கும் மேற்பட்ட பயணிகள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக அதிமுக உட்பட 55 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்பு. உரிய ஆவணங்கள் இல்லாததால் 3 பேரின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் பேட்டி. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம 3 கேண்டிடேட்டோட நாமினேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சு. ஸோ அது இருக்கும்போது இப்போ கண்டெஸ்டிங் கேண்டிடேட் எந்த கண்டெஸ்டிங் கேண்டிடேட் இருக்கும்போது 55 கண்டெஸ்டிங் கேண்டிடேட் இப்போ வரைக்கும் ஃபைனல் ஆயிருச்சு. அது அப்புறம் 20ஆம் தேதி 20th அன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் விட்ரால் இருக்கு. ஸோ 20ஆம் தேதி 3 மணி வரைக்கும் எந்தெந்த பர்சன் இங்கே விட்ரா பண்ணுவாங்களோ அந்த விட்ரால் வாங்கிட்டு ஃபைனல் கேண்டிடேட் 20ஆம் தேதி கம்ப்ளீட் ஆயிருவோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தன்னை போட்டியிட வேண்டாம் என யாரும் சொல்லவில்லை. அதிமுக வேட்பாளர் சீதாலட்சுமி விளக்கம். அல்ல போட்டியிட வேண்டாம்ல யாரும் சொல்லலைங்க, அவ்வளவுதான், விடுங்க.
போட்டியிட வேண்டாம் என்று யாருமே சொல்லலை. அவ்வளோதான். போட்டியிலேருந்து விலகிக்கும்னு சொல்லலை. அப்படி சொன்னாலும் நான் விலக போகிற ஆள் இல்லைன்னு தெரியும். அதனால் அப்படி யாரும் சொல்லலை. அது இது நீங்கள் எப்படி யோசித்து கேட்குறீங்கன்னு தெரியும். நாதக வேட்பாளர் சீதாலட்சுமி போட்டியிலிருந்து விலக பல கோடி பேரம் பேசியதாக திமுக. ஈரோட்டில் அமைச்சர் முத்துசாமி விளக்கம். கூட நாங்கள் யோசிக்கல. வேட்பாளர் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் நேராக கூட அவங்கள சந்தித்தது கிடையாது. அந்த மாதிரி யாரும் போய் பேசுனதாகவோ அப்படி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையே இல்லையே. எத்தனையோ பேர் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் சுயேட்சையாக நிறைய மனுக்கள் இருக்கிறது. அப்போ அவங்கள தான் பார்க்க ஆரம்பிக்கணும்னு சொன்னால் வேறு வேலையை பார்க்க முடியாது. இது அந்த மாதிரி அணுகுமுறை திமுக கிட்ட எந்த காலத்துலையும் இல்லை. இன்றைக்கும் அது மாதிரி இல்லைங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க அப்படி சொன்னது எதை வச்சுட்டு சொன்னாங்கன்னு தெரியல. மதவாத இந்துத்துவ சக்தியை அகற்ற வேண்டும் என்றால் விஜய் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும். தாவைக்கா தலைவர் விஜய்க்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு. ஆனால் இந்த மதவாத சக்திகளை, இந்த இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் அவர் முன்னெடுப்பார் என்றால் அவர் இந்தியா கூட்டணியில் வருவதுதான் அவருக்கும் நல்லது, அவருடைய கொள்கை கோட்பாட்டுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. இதுதான் ஒரு யதார்த்தமாக ஒரு இந்திய பிரஜையாக நான் சொல்ல முடியும். இல்லை, அதெல்லாம் நாங்களும் அந்த முடிவெடுக்கலாம். அகில இந்திய தலைமை முடிவெடுக்கலாம். அந்த முடிவெடுக்கும் போது எங்களுடைய இந்தியா கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார். ஜனவரி 20ஆம் தேதி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை சந்திக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். காவல்துறை சார்பில் எந்தவித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என எஸ்பியை சந்தித்த பிறகு தாவேகாவினர் பேட்டி. பரந்தூர் விமான நிலையம் அமைய விடமாட்டோம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். 5000 ஏக்கரில் விமான நிலையம் கட்ட வேண்டிய அவசியம் என்ன என்றும் சரமாரி கேள்வி. கிளாம்பாக்கம் வர்றதுக்கு 2000, அங்கிருந்து சென்னைக்குள்ள வர 2000, இங்கிருந்து 2 மணி நேரம் ஆகும் திரும்பல கிளாம்பாக்கம் போக. அது அவசியமற்றது. தேவைன்னா மக்கள் தேவையானதை கேட்டு போராடும் போது அதை நிறைவேற்றி கொடுப்பது தான் அரசு. அதனால நீங்க அதை வலுக்கட்டாயமா அந்த ஏர்போர்ட்டை திணிக்கிறீங்க. அது நீங்க அதை விடுங்க. அது கட்ட போறது இல்லை, கட்ட நாங்க விட போறதும் இல்லை. அது வேற பிரச்சனை. தாம்பரம் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒரே நாளில் 10 இடங்களில் செயின் பறிப்பு. காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் போலீசிடமே கைவரிசை காட்டியதால் பரபரப்பு. சமூக விரோதிகளுக்கு எதிராக காவல்துறையினர் முழு சுதந்திரத்துடன் செயல்பட அனுமதிக்க வேண்டும். தொடர் செயின் பறிப்பு நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவில் தமிழில் இருந்து பிற மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட 30 நூல்கள் வெளியீடு. விழாவில் எழுத்தாளர்களுக்கு விருதுகளை வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பித்தார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தலைமை காவலரை மிரட்டிய புகாரின் பேரில் துணை நடிகர்கள் 2 பேர் கைது. குடிபோதையில் ரகளை செய்ததை தட்டி கேட்டதால் மிரட்டல் விடுத்ததாக புகார். பன்ருட்டி அடுத்த கண்டரக்கோட்டையில் தென்பெண்ணை ஆற்று திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்ததால் கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விறுவிறுப்பாக நடந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நிறைவு. வாடி வாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை அடக்கி பரிசுகளை அள்ளிய மாடுபிடி வீரர்கள்.
சிவகங்கை அருகே நடந்த மஞ்சு விரட்டு போட்டியில் மாடு முட்டியதில் முதியவர் பலி. காளைகள் ஆங்காங்கே இஷ்டத்திற்கு அவிழ்த்து விடப்பட்டதால் 200க்கும் மேற்பட்டோர் காயம். கிருஷ்ணகிரியில் 18 கிராம மக்கள் இணைந்து நடத்திய எருதாட்டம். 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டுகளிப்பு. காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 24ஆம் தேதி வரை நடைபெறும். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் புனித நீராடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை IIT இயக்குனர் காமக்கொடி தகவல். மகா கும்பரத்தினால பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி மட்டும் இந்த காசி தமிழ் சங்கமத்தை நம்ம நடத்த போறோம். முதல் குரூப் வந்து 13ஆம் தேதி பிப்ரவரி 13ஆம் தேதி இங்கேருந்து ட்ரெயின்ல கிளம்புறாங்க. 2 நாள் ட்ரெயின் ஜேர்னி, 4 நாள் அங்க வாராணசி, பிரயாக்ராஜ், அப்புறம் இது அயோத்தியா, அங்க நிறைய கல்ச்சரல் ப்ரோக்ராம், அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அவங்க சென்னைக்கு வருவாங்க. சென்னை தாம்பரம் காட்டாங்குளத்தூர் இடையிலான இரு மார்க்கத்திலும் திங்கட்கிழமை கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும். பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்பும் பயணிகளை கருத்தில் கொண்டு தென்னக ரயில்வே அறிவிப்பு. அகதிகளாக உள்ளவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவது குறித்த மனு மீது உரிய நடவடிக்கை வேண்டும். மத்திய உள்துறை செயலருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பீகாரில் அரசு பணியாளர் தேர்வாணை முறைகேட்டை கண்டித்து இளைஞர்கள் பொதுமக்கள் போராட்டம். பாட்னாவில் போராட்டக்காரர்களை நேரில் சந்தித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ஆதரவு. மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவில் விமர்சையாக நடைபெற்ற நாட்டின் 77வது ராணுவ தின கொண்டாட்டம். வீரர் வீராங்கனைகளின் கண்கவர் அணிவகுப்பை உற்சாகத்துடன் கண்டுகளித்த பார்வையாளர்கள். டெல்லியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கார் மீது கல் வீசி தாக்குதல். காவல்துறையினர் முன்னிலையில் நடைபெற்ற தாக்குதலால் பரபரப்பு. மேற்கு வங்கத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு. சஞ்சய் ராய் குற்றவாளி என்று கொல்கத்தா நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. மேற்கு வங்க பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்கப்படுமா? தண்டனை விவரத்தை திங்கட்கிழமை அறிவிக்கிறது கொல்கத்தா நீதிமன்றம். சென்னை காமராஜர் சாலையில் வரும் 20, 22, 24ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி. காலை 6 மணி முதல் நிகழ்ச்சி முடியும் வரை போக்குவரத்து மாற்றம் செய்து போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு.
ஸ்வமித்வா திட்டத்தின் கீழ் 65 லட்சம் பேருக்கு சொத்து அட்டைகளை வழங்கினார் பிரதமர் மோடி. இனி வரும் காலங்களில் சொத்து அட்டை இல்லாமல் எந்த பரிவர்த்தனையும் செய்ய முடியாது என தகவல். இந்தியாவின் அனைத்து செல்வங்களும் 2 அல்லது 3 பேரின் கைகளுக்கு மட்டுமே செல்வதாக ராகுல் குற்றச்சாட்டு. எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களுக்கு உரிய அதிகாரம் கிடைக்கவில்லை என்று பாட்னா கூட்டத்தில் விமர்சனம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம். முடா வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக அமலாக்கத்துறை நடவடிக்கை. மும்பை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நடிகர் சயிப் அலி கான் செவ்வாய்க்கிழமை வீடு திரும்புகிறார். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவர்கள் தகவல். நடிகர் ரவி மோகன் ஆர்த்தி தம்பதி இடையேயான சமரச பேச்சுவார்த்தை நிறைவு செய்த பின் விவாகரத்து வழக்கு விசாரிக்கப்படும். பிப்ரவரி 15ஆம் தேதி ஒத்திவைத்து சென்னை குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி உத்தரவு. ஆசிரியர்களின் அன்பும் ஆதரவும் தான் தனது உயர்வுக்கு அடித்தளமாக அமைந்தது என நடிகர் ரஜினிகாந்த் நெகிழ்ச்சி. தாம் படித்த பள்ளி ஆண்டு விழாவில் நினைவுகளை பகிர்ந்து வீடியோ வெளியிட்டு வாழ்த்து. துபாயில் நடக்கும் சாம்பியன்ஸ் கோப்பைக்கான இந்திய அணி கேப்டனாக ரோஹித் சர்மா அறிவிப்பு. சுப்மன் கில், விராட் கோலி, KL ராகுல், ஹர்திக் பாண்டியா உள்ளிட்ட 14 பேரின் பட்டியலை வெளியிட்டது BCCI.